ஒரு சிறப்பான பாடல் உருவாக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் உறுதியான சிந்தனை போக்கை இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பாடலை கண்ணதாசன் தான் எழுத வேண்டும். அவரால் மட்டுமே நான் நினைப்பதைப் போல எழுத முடியும். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் இந்த திடமான வார்த்தைகளை கண்டு சுற்றி இருந்த படக்குழுவினர் திகைத்து போனார்கள். சங்கே முழங்கு என்ற படத்திற்கான பாடல் அது. கதாநாயகன் எம்ஜிஆர் இந்தி கவர்ச்சி நடிகை ஹெலனுடன் குடிப்பது போல் நடித்து ஆடி பாடுவதாக வரும் பாடல். அந்த பாடலில் மதுவின் தீமைகளை விளக்கவும் வேண்டும் என்று முடிவு செய்தார் எம்ஜிஆர். அதை மதுவிலேயே மிதந்து கொண்டிருக்கும் கண்ணதாசனை கொண்டு எழுதச் சொன்னால் எப்படி? படக்குழுவினர் திகைப்புக்கு காரணம் இதுதான். ஆனால் எம்ஜிஆர் சொன்னால் சொன்னதுதான், வேறு வழி இல்லை. கண்ணதாசனிடம் சென்று சொன்னார்கள் படக்குழுவினர். சிரித்தார் கவியரசு கண்ணதாசன். சில காலம் முன் அவர் எழுதியிருந்த ஒரு கவிதை, ஒரு கையில் மதுவும் ஒரு கையில் மாதுவும் சேர்ந்திருக்கின்ற வேளையிலே என் ஜீவன் பிரிய வேண்டும். இல்லை என்றால் என்ன வாழ்க்கை நீ வாழ்ந்தாய் என்றே என்னை படைத்த இறைவன் கேட்பான். கண்ணதாசன் எழுதிய இந்த கவிதை எம்ஜிஆருக்கும் தெரிந்திருக்கும். அப்படி இருந்தும் தன்னை எம்ஜிஆர் அழைக்கிறார், மதுவின் தீமைகளை விலக்கி பாடல் எழுத சொல்கிறார் என்றால் புரிந்து கொண்டார் கண்ணதாசன். மதுவினால் ஒரு மனிதன் படும் அவஸ்தைகளை மது பழக்கம் இல்லாத ஒருவனால் அனுபவித்து எழுத முடியாது. எனவே தான் மது கோப்பைக்குள் குடியிருக்கும் தன்னை தேர்ந்தெடுத்து இந்த பாடலை எழுத அழைக்கிறார் எம்ஜிஆர் என்பது கண்ணதாசனுக்கு தெளிவாக தெரிந்து போனது. தயாரானார் கண்ணதாசன். பாடல் வரிகளை சொல்ல ஆரம்பித்தார். சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார், சிலர் பாட்டில் மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார். கவியரசிடம் எப்போதுமே பாடல் பிறக்க ஆரம்பித்தால் அது அருவி போல் கொட்ட துவங்கும். அடுத்து கொட்டின வார்த்தைகள். மதுவுக்கு ஏது ரகசியம், அந்த மயக்கத்தில் எல்லாம் அவசரம். மதுவில் விழுந்தவன் வார்த்தையை மறுநாள் கேட்பது அவசியம். ஆஹா என்றார் எம்ஜிஆர். அடுத்தடுத்து வந்து விழுந்தன அதிரடி சொற்கள். அவர் இவர் எனும் மொழி அவன் இவன் என வருமே. கூர்ந்து கவனித்தார் எம்ஜிஆர். கவியரசு அடுத்து சொன்ன வரிகள். நாணம் இல்லை வெட்கமில்லை போதை ஏறும்போது, நல்லவனும் தீயவனை கோப்பை ஏந்தும்போது. சபாஸ், பரவசப்பட்டார் எம்ஜிஆர். இதைவிட மதுவின் தீமைகளை எவரால் இத்தனை தெளிவாக எடுத்து சொல்ல இயலும்? கண்களை மூடியபடி கவியரசு கண்ணதாசன் யோசித்தார். மதுவின் தீமைகளை சொல்லிவிட்டோம். எம்ஜிஆருக்கு ஏற்றபடி சில பாசிட்டிவ் விஷயங்களை சொல்ல வேண்டாமா? எழுதி கொள்ளுங்கள் என கவிஞரின் உதடுகளில் இருந்து உதிர்ந்தன சாகாவரம் பெற்ற வார்த்தைகள். புகழிலும் போதை இல்லையோ, பிள்ளை மழலையில் போதை இல்லையோ, காதலில் போதை இல்லையோ, நெஞ்சின் கருணையில் போதை இல்லையோ, மனம் மதி அறம் நெறி தரும் சுகம் மது தருமோ, நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பாரு, நிம்மதியை தேடி நின்றால் உண்மை சொல்லிப்பாரு என்று சொல்லி முடித்து விட்டு புறப்பட்டு போனார் கவியரசு கண்ணதாசன். படக்குழுவினரை ஏறிட்டு பார்த்தார் எம்ஜிஆர். என்ன, கவிஞரை நான் ஏன் அழைத்தேன் என்று இப்போதாவது தெரிகிறதா என்றார் எம்ஜிஆர். யாரால் ஒன்றை சரியாக செய்ய முடியுமோ அவரை ஆராய்ந்து தேர்வு செய்து அவரிடம் அந்த பணியை ஒப்படைக்கும் வள்ளுவத்தை பின்பற்றுவதில் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் வல்லவர் என்பதற்கான பல உதாரணங்களில் இதுவும் சிறப்பான ஒன்று. தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.